இதை ஒரு உண்மையாகவே ஒரு முரண் அப்படின்னு பார்த்த முடியுமா? சார், ஒவ்வொருத்தர் ஆளுங்கட்சி நடத்துறதுக்கும் தாங்க ஆட்சி அதிகாரம் வரணுங்கிறது தான். சேவை செய்வது என்பது ஆட்சியில் இருந்தால் அதிகமாக சேவை செய்யலாம் என்று ஒவ்வொரு கட்சியும் கருதக்கூடும். அது ஒன்றும் தவறு கிடையாது. இதில் ராஜேஷை விட்டுட்டீங்க, சட்டசபை தலைவர் கார்த்தி சிதம்பரத்தையும் விட்டுட்டீங்க. ஆனால் யாராவது திமுக ஆட்சி மட்டமான ஆட்சி, ஊழல் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்களா? அப்புறம் நீங்கள் கேட்டீங்கல்ல, ஒரு சீட்டுக்காகத்தான். ஆமாம், இல்லாட்டி சிபிஎம் சொல்லிடுச்சு பூஷ்வா ஆட்சி தீர்மானம் போட்டிருக்கு. இங்கேயே பேசணும் நம்ம. காங்கிரஸ் அதை மாதிரி வார்த்தைகளையோ ஆட்சி நடத்த தெரியல இந்த முதலமைச்சருக்கு இல்லை அதிகாரிகளுக்கு ஒன்றும் சொல்லலை. எனவே இது அவங்க கூட சீட்டு வாங்குகிற ஒரு முயற்சி, தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன் திமுக இன்னைக்கு மிக பலவீனமாக இருக்கிறது? இதுதான் உண்மை. சிபிஐ என்ன செய்யும்னு தெரியலை. பொலிட்டிக்கலாக தாவேக்கா புள்ளே பறி கொடுத்த ஆயப்பெல்லாம் சொல்கிறான். விஜய் மேலே ஒன்றும் தவறு இல்லைங்க, போலீஸ் தாங்க தவறு. ஒரே ஒரு லேடி கூட விஜய் தவறுன்னு என் காதில் விழலை. உங்கள் காதில் விழுந்துருந்தா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க தயாராக இருக்கேன். விஜய் தாங்க ஷாவுக்கு காரணம்னு ஒரு லேடி கூட சொல்ல தயாராக இல்லை. அது சரி தப்பு நாம் புள்ள போகலை. அதுதான் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எம்ஜிஆரை பற்றி மிக பிரபலமான ஒரு சிறுகதை சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஜெயகாந்த் எழுதினார். படிச்சிருக்கணும் நார்மலாக நீங்கள். அது இப்போ ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு ரொம்ப பணிவாக கருதுகிறேன். எனவே அவர் பொலிட்டிக்கல் த்ரெட். சிபிஐ ஒரு ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் த்ரெட் 2 டிஎம்கேக்கு. 3 உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட தாவேக்கா அரசியலை விட்டே ஒதுங்கியிருக்கும். 4 நாள் அமைதி காத்தாங்க, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு புது கதை சொல்கிறாங்க இன்றைக்கி. அர்ஜுனா சொல்கிறார், நாங்களும் மனிதர்கள் தானே, நாங்கள் தாக்குண்டு போய்விட்டோம் அமைதியாக. எப்பா மனுஷன்னா கத்திருப்படானே. உங்கள் அம்மா சேர்த்தா கத்த மாட்டா, உன் தம்பி சேர்த்தா கத்த மாட்டா. 4 நாள் நீ அடக்கிக்கிட்டு இருந்தால் நீ அடக்க மனிதன் கிடையாது. எனவே அப்படி ஒரு கண்டுபிடித்து சொல்கிறாங்க. 4 நாள் கழிச்சு ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. சரி சார், அப்போ இந்த தாவேக்காவை காட்டி காங்கிரஸ் என்ன பண்ணுது? திமுகவிடம் சீட் பார்கெனிங் செய்கிறாங்கங்கிறீங்களா சார்? சத்தியமாக அவங்க வெளியே வர மாட்டாங்க சார். தாவேக்கா காங்கிரஸ் அந்த கூட்டணியை விட்டு 100% வரமாட்டாங்க. ஒன்று சார், சுயமரியாதைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் இல்லையா, யார்? மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார்ல. இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சீட் பார்கெனிங்குள்ளேயே வச்சு பேசுகிறது சரியான விஷயமா சார்? சார், இதை மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் ஆகணும் அரசியலில். சுயமரியாதை இப்படி ஏதாவது சொன்னால் தான் ஒரு சொரிஞ்சு விட்ட சுகம் கிடைக்கும் கட்சிக்காரனுக்கும் தொண்டனுக்கும். அது அவங்க நிஜமாக மீன் பண்ணுறாங்கன்னு எந்த அரசியல்வாதிக்கும் அர்த்தம் கிடையாது. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இது அவங்களுக்கு அகில இந்திய அளவில் 23 எம்பி வச்சிருக்கிற ஆதரவு ஒரே கட்சி திமுக. இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கற்றுக்க தயாராக இருக்கேன். அகில இந்தியா கூட்டணி ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, ஒரே ஒரு கட்சி பார்லிமெண்ட் லோக்சபாவில் 23 எம்பி வச்சிருக்க கட்சி அவங்க கூட நிற்கிதுன்னு சொல்லுங்கள். கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற பெரிய பலம்ங்கிறது திமுக தான். எனவே மாட்டாங்க. அவங்க சீட்டு கூட கேட்குறது இயல்பு, தவறல்ல சார். அதில் 1980 என்ன செய்தாங்க? இதே தானே செய்தாங்க. நீ பாதி நான் பாதி 114 வாங்கினாங்களா இல்லையா? எம்பி சுப்பிரமணியம் பிரசிடண்ட் அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டிக்கு 1980 சார். இதே தமிழ்நாட்டில் அப்போ காங்கிரஸ் கமிட்டி பிரசிடண்ட் எம்பி சுப்பிரமணியம் வாங்கினாங்க. ஜெயிச்சாங்க தோத்தாங்க, அது மக்கள் ஓட்டு போட்டான். நானும் முடிவு எனவே அது இயற்கை. திமுக இன்னைக்கு வீக்காக இருக்கு கேட்போம். திமுக வேற யாரோடையும் கூட்டு வைக்கக்கூடிய திமுக வீக்கா இருக்கும்போது அதை கேட்கலாம். இப்போ கூட்டணியில வலிமையா இருக்கிறாங்க.
இப்போ சண்டை போட்டு அதிக இடங்களை காங்கிரஸ் வாங்கினா இது கூட்டணிக்குள்ள அவங்களுக்கு ஒரு வலிமையான இடத்தை கொடுக்குமா, பின்னடைவா இருக்குமா? சார், ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரே ஒரு சேஞ்சு தான். அன்னைக்கு 500 ரூபாய் யார் கொடுத்தாங்க? 1000 ரூபாய் இவர் கொடுத்தாரு. 3 பேர் 1000 ரூபா கொடுத்தாங்க. ஒருத்தர் 500 ரூபா, ஒருத்தர் 750 ரூபா. வீட்டில் நான் நடந்ததே பார்த்தேன். 7 ஓட்டு. இவங்க 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 3 ஓட்டு, 500 ரூபாய்க்கு 1 ஓட்டு, 750 ரூபா கொடுத்தவனுக்கு 2 ஓட்டு. ஒரே வீட்டில் நான் இருந்து பார்த்தேன். எப்படி போடுவீங்க? அப்ப திமுக எப்படி பலவீனமா இருக்குன்னு சொல்றீங்க? சார், திமுக எதிர்க்கட்சிகளை சமாளிக்க முடியல. சார், ரொம்ப ஈஸியாக அந்த இப்போ திருச்சி சிவா சொல்லியிருக்கீங்கல்ல, அவர் பேசுகிறார். வெளியே தெரியாமல் பல கட்சியை நடந்துக்கிட்டு இருந்த கட்சியில் கரூரில் பேசிகிட்டு இருக்காரு. அண்ணா அற்புதம், அண்ணா ஆலயம், அண்ணா இன்பம், ஆனால் அவர் சொல்லிக்கிட்டு போகிறார். நீ பார்த்துருப்பீங்க. இவர் உள்ள வர்றார், பழைய மினிஸ்டர், கரூருடைய கதாநாயகன். எல்லாரும் எஞ்சிருக்கிறாங்க, திட்டுறாரு. யார் வந்தா என்ன, என்ன பார், நான் அடி வயிற்றுலேருந்து பேசுகிறேன், ஏங்க பார்க்குறீங்க, உண்டா இல்லையா? அதை எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் வெடிக்க காத்துக்கிட்டு இருக்குது. இது ஒன்று வெடிச்சு போச்சு. ஒவ்வொரு ஊர்லையும் நீ பெரியவனா நான் பெரியவனா, எல்லா கட்சியிலையும் உள்ளது. அப்போ நீங்கள் வச்ச பெர்ஸ்பெக்டிவ் விட்டமின் எம் இறக்குனா யார் வேண்டுமென்றாலும் வந்துடலாம் அப்படின்னா இது திமுகவுக்கு வலி. நான் சொல்லலை, அது மட்டும்தான் அந்த நிமிஷத்தில் மேட்டராக இருக்கும்னு சொல்கிறேன். நிச்சயமாக அது உதவி செய்யும், மறுக்கலை சார். திமுக ஒரே ஒரு சீட்டு நின்று அந்த கொங்கு நாடு கட்சிக்கு எதுக்கு சார் 15 கோடி கொடுத்தாங்க? ஆன் ரெக்கார்டு மறைச்சு கரைச்சி கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலை. ஆன் ரெக்கார்டு கொடுத்து அக்கௌண்ட்டு காமிச்சாங்க. 1 கோடிக்கு ஒரு சீட்டுக்கு 15 கோடி செலவு பண்ணலாமா? உண்டா? பர்மிசிபிளா அது? அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை, சிபிஎம் சிபிஐயும் கொடுத்தாங்க, அக்கௌண்ட்டில் காமிச்சாங்க. திமுக இந்த கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம், கரெக்ட் சார். விசிகாவே இன்னைக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு த்ரெட்டாக மாறிடுச்சு. அவர் நடந்துக்கிட்ட முறை. அவர் மேலே கேஸ் வந்ததுன்னா அவர் வெளியே வர்ற மாதிரி இருந்தார், வரமாட்டார் அவர். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் கேஸ் வர தயாராக இல்லை. செல்வ பிறந்தைக்கு சிபிஐட்ட கொடுத்துருக்கிற ஒரு ஆம்ஸ்ட்ராங் கேஸில் தொடர்பு இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் பக்கத்துலேருந்து பார்த்தவன் கிடையாது. எனவே அவருக்கும் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. சீட்டு கூட கேட்கறது இயல்பு. இதை மாதிரி கண்டுபிடிச்சு இப்படி 4 கட்சிகளும் திமுக கூட்டணியில் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு இருந்தா இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஜெயலலிதா மாதிரி முடிவெடுப்பாரா, இல்லை இந்த கூட்டணிகளை அட்ஜஸ்ட் பண்ணி? யாரு திரு ஸ்டாலின். அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லையே சார். சார், அவர் பாஜகவோட சேர முடியாது, ஒத்துக்குவீங்கன்னு நம்புகிறா நீங்கள். அதிமுகவோட அவர் கூட்டு வைக்க முடியாது. நான் முதலமைச்சர், இபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வாய்ப்பு கிடையாது. அவர் வேறு யாரு கூட கூட்டணி வைக்க முடியும்? திமுக இன்னைக்கு இருக்க ரியாலிட்டிஸ். நான் யாரையும் குறை சொல்கிறதோ தப்போ சொல்கிறதோ நோக்கம் இல்லை. அதே தாவேக்காவுக்கும் அதை மாதிரி அதிமுக கூட மட்டும்தான் போக முடியும். ரியாலிட்டிஸ். திமுக கூட போக முடியாது. ஏன்னா எலெக்ஷனே இந்த எலெக்ஷன் தான், அசம்பிளி எலெக்ஷன். ஒருவேளை சார் இப்போ எல்லாருக்குமே 2 சீட் அதிகமாக கொடுக்குறாங்க, அதே இடங்களில் அதிமுக வலிமையான வேட்பாளர்களை போட்டால் அது திமுகவுக்கு பின்னடைவாக தானே போகும் சார். எல்லா இடங்களிலையும் யார் வலிமையானவன், எந்த ஜாதியவன், அந்த ஜாதி அந்த தொகுதியில் இருக்க, இதனாங்க உண்மை. காசு மட்டுமா ஜாதின்னு தாங்க. கேண்டிடேட் என்னங்க கேட்குறோம்? முதல் கேள்வியே, எப்பா நீ எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்க, எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்க, உங்கள் ஜாதி இருக்கா, எவ்வளோ ஓட்டு, நீங்கள் 2ஆவதா 3ஆவது எல்லா கட்சியிலையும். எனவே அதெல்லாம் மறைச்சிட்டு அவன் ஜெயிச்சான்னா அவனுடைய செல்வாக்கு ஒரு 5% கேண்டிடேட் பயன்படலாம், கட்சி ஒரு 5% பயன்படலாம். மற்றது அங்கே லோக்கல், அந்த தொகுதியினுடைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான். எனவே காங்கிரஸ் வெளியே வர மாட்டாங்க. அவங்க தாங்கள் காலூன்றுவதற்காக நடத்துகிற போராட்டம். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த ஆட்சி மட்டும் நாங்களும் வெளியில வருவாங்கன்னு சொல்லலை, முரண்பாடு ஏன் அப்படிங்கிறது தான் முரண். சார், எதையாவது கூடம்னா சார் சாப்பாடு கிடைக்கும். அழுகிற பிள்ளைங்க
பழச்சிக்கணும்னு எதுக்கு சார் சொல்கிறோம்? நம்ம அழுவுறோம், அரசியலில் திட்டுற புள்ள பழச்சிக்கும், இவ்வளவுதான்.